தரையில முடிஞ்சிருச்சு. இப்ப ஆகாயத்து. தமிழக அரசின் விண்வெளி தொழில் கொள்கை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். முன்ன தேரி எனக்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்க பேசி படைச்சப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அது தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒத்து வரல, அது பிரிஞ்சிருப்பாங்க. அது போய் பேசிருக்கு. பிக் பாஸ் மாதிரி புரணி பேசிட்டு இருக்க முடியாது. இது ஒரு பாரு, அவ அப்படி பேசிட்டா நான் பேசிட்டு இருக்க முடியாது. ஏதோ நடக்குது, நல்லது நடந்தா சரி. வேற ஏதாவது கேள்வி. 2006 தேர்தல் போல 2026 தேர்தலையும் ஒருவேளை தனிப்பெரும்பான்மையுடன் ரெண்டு கட்சியும் ஆட்சி அமைக்கிறேன்னா நாம் தமிழருடைய ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கும், இல்ல எது கட்சியாக செய்யும்? அது நடக்கும். அன்னைக்கு யோசிப்போம். இன்னும் இப்ப மேல இருக்கமா, அடுத்த மே ஓராண்டு தானே இருக்கு. காத்திருப்போம். கூட்டணி வேறு, ஆட்சிக்கான கூட்டணி என்பது வேறு. நீங்க நீண்டகமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆட்சிக்கான அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லல. நீங்களா நான் சொன்னதா சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல அடிப்படை ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க. எங்களுடைய கோட்பாடு என்பது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை. அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம். திரும்ப திரும்ப சொல்றேன், கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் இல்லை. நான் அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு வேற கட்டடம் கட்ட வந்தவன். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். புரட்சியாளர் பகத்சிங் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதா புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறது. இப்ப நான் அதை செய்ய வந்திருக்கேன். நீங்க இந்த ஆட்டத்துக்குள்ள என்னை சேர்க்காதீங்க, தயவு செய்து விட்டுறாதீங்க, விட்டுருங்க. என்னை வேற ஏதாவது. தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கோபாலபுரத்துக்கான கொள்கைன்னு சொல்லி பாஜக விமர்சனம் பண்ணுது. விண்வெளியில தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. புதிய முதலீடுகள் விண்வெளி துறையில தமிழகத்துக்கு வாய்ப்பு சொல்லி தரையில முடிஞ்சிருச்சு. இப்ப ஆகாயத்து. ஏதோ நல்லது நடந்தது. நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.